மெரிமேக்ஸ் ஹேண்ட் வாஷ் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் தொடர்கிறது. ஒரு நாள் சினிமா வண்டி இது விளம்பர வண்டி போச்சு. டக்க டக்க டக்குன்னு அடிச்சுட்டு போட்டாங்க. எல்லாரும் போனாங்க, நானும் போனேன். அப்போது பக்த துருவான்னு C.A. ஜெயராம் ஆக்ட் பண்ண படம் அந்த விளம்பர வண்டி போச்சு. அப்படியா, என்னடா மனசு பார்க்குற, ஒன்றும் இல்லை. கடைசியில் எனக்கு அந்த சினிமாவை பார்த்த உடனே, சினிமா நோட்டீஸை பார்த்த உடனே ஒரு ஆர்வம். நோட்டீஸ் நல்லா இருக்கு, இதில் பேரெல்லாம் போட்டிருக்காங்களே, S.C. சுப்பியாபாவதர் அவர் இப்படியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு அதில் சாதாரண ஒரு ஆசை. இது முடிஞ்ச பிற்பாடு M.K. ராதா நடித்த குடும்ப வாழ்க்கை என்னமோ ஒரு படம், அந்த படத்தை போய் பார்த்தேன். அதில் கொஞ்சம் கம்பீரமாக அவர் ராதான M.K. ராதான வந்தார், இது பண்ணார். உள்ள வரலாம். இதுக்குள்ளயா நான் வெளியே வர்றேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன சார், உங்ககிட்ட லேடி அசிஸ்டன்ட் டாக்டர் யாராவது இருக்காங்களா? ஏன், நீங்க ஏதாவது ஆஸ்பத்திரி ஆரம்பிக்க போறீங்களா? லேடி அசிஸ்டன்ட் என்ன சப்ளை பண்ண சொல்றீங்களா? இல்ல சார், கிரிஜான்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்களா? இருக்கே, வயசு வாலிபம், மா நேரம், மலர் முகம். எனக்கு அசிஸ்டன்ட் அந்த பொண்ணுதான், என்னுடைய காதலியும் அதே பொண்ணுதான். அந்த பொண்ணு தானே சார் நீங்க மேரேஜ் பண்ணிக்கிற போறீங்க? அறிவு இருக்காயா உனக்கு? 1967 ஆம்பளை கேட்கிற கேள்வி ஆயுது. என்ன சார் இது? காதலிக்கிற பொண்ணை எவனாவது கல்யாணம் பண்ணிப்பானாயா? காதலன்னா பார்க்கோட நிக்கணையா, வீட்டு வரைக்கும் வரக்கூடாதியா? ரொம்ப அநியாயம் சார். அது மாத்திரம் இல்ல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மதுரையில இருந்து எவனோ ஒருத்தன் லூசா வந்து கட்டிக்க போறானா? இத்தனைக்கு அப்புறமா ஏன் சார் காதலிக்கிறது நீங்க கல்யாணம் பண்ற இன்னொருத்தரா? இல்ல எப்படின்னு கேக்குறேன். இது வெஸ்டர்ன் ஸ்டைலியா? காதலிக்கிறவனே கல்யாணம் பண்ணிக்கிறது இந்தியன் ஸ்டைல். ரொம்ப அநியாயம்யா. அந்த அல்ட்ரா மாடர்ன் கேர்ள நான் பார்க்கலாமா? ஓஎஸ், யார் வேணா பார்க்கலாமே. டார்லிங் கிரி, come here. Look at this man. Meet my latest Kadkan friend from Ajura. Hello, how do you do? Dr. Kiridari. Dr. Kiridari. Kiridari வந்திருக்காரா? Kiridari. Kiridari, hello. ஏன் சார் நான் சொல்ல கேட்க மாட்டேன், நீங்க ஒரு பேசிக்கிட்டு இருந்தீங்களா, கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இப்படி என்னுடைய வாழ்க்கை ஒரு நிதானம் இல்லாமல் ஒரு இதாக போச்சு. பார்த்தாங்க எனக்கு எப்படியாவது நம்ம சினிமாவில் சேரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம், அர்த்தம் இல்லாத ஆர்வம். அப்போ என்ன, எந்த விதமான பிடிப்பு இல்லாத நேரம் சினிமாவில் சேரணும்னு வருது. அப்படியா, அப்போது என்னுடைய உறவினன் ஒருத்தன் நாடகம் இருந்தான். அவன் பேர் ராமையான்னு நினைக்கிறேன். நாடகம் தான். அவன்கிட்ட என்ன சொன்னான், நீ ஏன்டா சினிமானா நீ நாடகத்துக்கு போ, நாடகத்தில் நீ செய்கிறத பார்த்து சினிமாக்காரங்க பார்க்க வருவாங்க, அவங்க பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க, அவங்கள்ட்ட கொண்டு. அப்படி ஒரு வழி இருக்கா, சரின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், நாடக கம்பெனி போகிறதுக்கு பிரயத்தனம் பண்ணேன். நாடக கம்பெனியில் முன்னாடி முஸ்தபா, M.K. முஸ்தபா, அவர் வில்லன் நடிகர், பின்னாடி வில்லன் நடிகராக வந்தார். அவருடைய சிநேகிதமும் இன்னொருத்தர் சிநேகிதமும் எனக்கு கிடைச்சது. அது மேலூர், அவங்க சொந்தக்காரங்க கிடைச்சது. நான் இப்படியே சினிமாவில் சேரணும்னு. ஏப்பா, ஒரு நல்ல பலசரக்கடலை வண்டி விட்டுருக்காங்க, பெரிய கிட்டங்கியாக இருக்குது, அதில் இப்போ சினிமாலாம் உனக்கு வேணாப்பா அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ சினிமா ஒரு அத்தாரிட்டி இல்லாத தொழிலாக இருந்தது. அதில் போனால் எந்த விதமான முன்னேற்றம் வராது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஜனங்கள்கிட்ட பரவிக்கிட்டு இருந்த நேரம். அது சரி, நான் போய் பேசிட்டு வந்தேன். கடைசியில் 1942 இந்த காங்கிரஸ் இயக்கம் கலாட்டா வந்துடுச்சு. அப்போ S.S. கோகோங்கிறவர் பெரிய காமெடியான S.S. கோகோ, அவர் என்ன செஞ்சார், வந்தே மாதரம்னு காந்திஜி வாழ்வுன்னு சொல்லி கூட்டிகிட்டே வந்தார். நான் அவங்களோட சேர்ந்து வந்த பின்னால் அவர் எனக்கு, ஐயா நான் நாடகத்தில் ஆக்ட் பண்ணணும், இது சினிமாவில் ஆக்ட் பண்ணணும். சினிமாவில்டா, சினிமா அவ்வளோ ஈஸியா? அதெல்லாம் கிடையாது, நீ முதல்ல நாடகத்தில் இரு, அப்புறம் சினிமாவுக்கு அது ஈஸியாக போகணும் அப்படின்னு. நான் சாமியார போறடா, உன்னை சம்சாரி ஆக்கணும் பாரு, அது கமிஷனை போடு. என்ன செய்வேன்? என்ன சொன்னேன்? என்ன செய்வேனா? ஒன்னும் செய்ய மாட்டேன். அதானே இப்பவே கீழே போய் என் பையனுக்கு உடம்புக்கு முடியல, பெண்ண மேல அனுப்பாதீங்க, சாந்தி முகூர்த்தத்தை அடுத்த மாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் டாப்பு போட்டா நில்லுப்பா 25 வருஷமா ஏங்கிட்டு இருக்குங்க, இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. கசம் சாப்பிட காரியத்தை கெடுத்துறாரப்பா. குடுறா, நானே போட்டுக்கிறேன். போ
இன்னைக்கு உன்னை விட்டு பிரிய மனசு வரல. ஏண்டா ஏண்டா என் கழுத்தை அழுக்காதீங்க போங்கப்பா. பாசம் கிராஸ் ஆகுதுடா. நீ இடம் தெரியாம கிராஸ் பண்ணிருக்கோம். மரியாதை தெரியாது. எப்படியாவது நம்ம நாடகம்ல போய் சேரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஆற்றார் மேலூர்லேருந்து வந்தார். என்ன கண்ணையா நம்ம இவன் ராம் வந்தானா அப்படின்னாரு. அவர் நம்ம சொந்தக்காரர் தான். இல்லையா அப்படின்னு. என்ன அவன் எங்கேயோ போய் ஓய்வு போயிட்டாயா, கேட்டதுக்கு ஏதோ நாடகமில்ல போய் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கய்யா அப்படின்னாரு. நாடகமில்ல சேர்ந்துருக்கானா எனக்கு ஒரு பெரிய பிடிப்பு. ஆகா அவன் நம்ம சொந்தக்காரன் நாடகமில்ல இருக்கான்னா நம்ம போய் எப்படியோ சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. எங்கே போயிருக்கான்னு தெரியலையா. நீ சிலைக்காரனாச்சே ஒன்று தேடி வந்துருப்பான்னு வந்தவன். இல்லை என்னை தேடி வரல அப்படின்னு. சரி வந்து கேட்டுட்டு போன பின்னால் ஒரு 4 நாள் கழிச்சு பாருங்க அவங்க லெட்ரு வந்துருச்சு. அப்படியே நான் இப்போ நான் அட்டாவட்டியில் இல்லை மேலூர் பக்கம் நான் இங்கே இதில் தான் இருக்கேன், மெட்ராஸில் தான் இருக்கேன். ராம பாலகானம்னு ஒரு சபா, அது வைர அருணாச்சலம் கம்பெனி, அந்த கம்பெனியில் நான் ஆக்ட் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக போச்சு எனக்கு. எப்படியாவது நான் சேரணும்டா அதுக்கு வழி சொல்லுடா அப்படின்னு. சரியா சரி வா அப்படின்னு சொல்லி நீ லெட்ரு போடலாம். இந்த மாதிரி நீ வா, நீ எப்படியோ புறப்பட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. என்ன பண்றது? அது அப்படி எப்படி கிடக்க. தேவராஜா நீ தாண்டா அவன் மாமாவை சரி கட்டணும். அப்பா அனாவசியமா என்ன இதுல எடுக்காதுங்க. மாமாவுக்கு என் பேர்ல இருக்க நல்ல அபிப்பிராயத்தை கெடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பல. மாமா கணக்கத்தானே பார்க்க வர போறாரு. ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் ஆடிட்டு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க. பாச்சாடி உன் மகன் மூளைய. அண்ணே வாங்கண்ணே. அப்பா கோவில் மணி அடிச்சா மாதிரி நல்ல பேச்சு பேசுற போது நீங்களே வந்துட்டீங்க. நல்ல பேச்சா உங்க வாயில இருந்தா அது என்னடா? வேற என்னண்ணே, அங்க சாமலாவுக்கு வயசாயிடுச்சு, இங்க தேவராஜன் அவளுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கான். 2 பேருக்கும் சம்பந்தம் பேசுறியா? இருக்கட்டும் மாப்பிள, கொஞ்சம் ஃபேக்டரி போலாம் வாங்க, அக்கவுண்ட் செக் பண்ணும். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நேத்து ஆடிட்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டானே. அனுப்பிச்சிட்டீங்களா? ஆமா. ஏன் மேனேஜர் நான் சொன்னது சரியா போச்சா? என்ன சொன்னீங்க? சொல்லையே. ஆமா ஆடிட்டர் வீட்டுக்கு போயிட்டு தான் வர்றோம், அங்க அக்கவுண்டே வரலன்னு சொன்னார். ஏன் மாப்பிள பேசல? உங்களை எல்லாம் சொந்தக்காரங்க சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. ஏன் எங்கிட்டே போய் சொல்லி சொல்றீங்க? ஒருத்தராவது உண்மை சொல்லக்கூடாதா? உறவு நம்புறதோட ஊர் நம்பலாம் சும்மா சொன்னாங்க. இல்லத்தான். என்ன இல்ல? சரி நான் வீட்டில் அப்போ என்ன நமக்கு 5 ரூபா 6 ரூபா சம்பளம், அது பெரிய ரூபா இல்லை. இது இங்கே கேட்டேன் மெட்ராஸ் போகும்போது எவ்வளோன்னு கேட்டேன். அப்போ 9 ரூபாய் 10 ரூபாய் சொன்னாங்க. ஐயோ 9 ரூபா 10 ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படியாவது போகணுமே அவன்கிட்ட சொன்னேன். நீ எப்படியோ வாடா, நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு வீட்டில் சொல்லிக்கிறாம ஓடணுமே. இப்போ எப்போவும் நான் வீட்டில் வண்ணாங்கிட்ட போகிறதில்ல, டோபிக்கிட்ட போகிறதில்ல, கடையில் தான் போடுவேன். அப்போ ஒரு வேஷ்டிக்கு ஒரு 6 பைசா அதான் போடுவேன். இப்போ நான் என்ன செஞ்சேன், எப்படியாவது மெட்ராஸ் போகணுமே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவும் அம்மாவுக்கு தெரியாமல் அந்த வேஷ்டி இதை எடுத்து அடுக்கினேன். என்னடா ஏடா போன மாதிரி தானடா சலவை போட்டு கொண்டாந்து கொடுத்தான், அதுக்குள்ளே என்னடா அடுக்கிறேன்னாரு. இல்லை இதில் அது போட்டிருக்கு இது போட்டிருக்கு அவர்கிட்ட எப்படியே சமாளிச்சுட்டு வந்துட்டேன். Mary makes hand wash